ஹாய் எவ்ரி ஒன். மிஷின் லேர்னிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 4 டேர்ம் சொல்லியிருந்தேன். பட் அது ஒரு டேபிளர் காலம் வச்சு சொல்லியிருந்தேன். ஏன்னா மேட்ரிக்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஆக்சுவல் வேல்யூவும் மேலே வந்து ப்ரெடிக்டட் வேல்யூவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 4 டெர்மினாலஜி சொல்லியிருந்தேன். ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா ட்ரூ பாசிட்டிவ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஆக்சுவலாகவும் அது பாசிட்டிவ், மாடலும் பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிருச்சு. அப்போனா அது ட்ரூ பாசிட்டிவ். கரெக்டுங்களா? ட்ரூ நெகட்டிவ்னா ஆக்சுவலாக அது நெகட்டிவ், மாடலும் அது நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சிச்சு. ட்ரூ நெகட்டிவ், ட்ரூன்னு வந்தாவே கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னா மாடல் பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சது, பட் ஆக்சுவலாக அது என்னது, நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபால்ஸ் பாசிட்டிவ். மாடல் கண்டுபிடிச்சது பாசிட்டிவ், ஆனால் அது ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ் நெகட்டிவ்னு என்ன, மாடல் கண்டுபிடிச்சது நெகட்டிவ் ஆனால் அது ஃபால்ஸு, ஏன்னா ஆக்சுவலாக அது பாசிட்டிவ். ஸோ இது டைப் 2 எரர். ஓகே, இதுவும் ஒரு டெர்மினாலஜி தான். இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆக்சுவல் ஸ்லாஷ் ப்ரெடிக்டட் இப்படின்னா மேலே ப்ரெடிக்டட், டாப்பில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஆக்சுவல். இப்போ 2 கேட்டகரி இருக்குது. டிசீஸ் இருக்கா இல்லையா? ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட எஸ் நோ கேட்டகரி தான். டிசீஸ் இருக்குது, டிசீஸ் இல்லை. இப்போ டிபி ஈக்குவல் டு 40 அப்படின்னா மாடல் வந்து 40 டிசீஸை வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சது, அது கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ட்ரூ பாசிட்டிவ்னா மாடல் கண்டுபிடிச்சதும் ஆக்சுவலாகவும் அது கரெக்டு. இப்போ நோ டிசீஸ்க்கு போவோமே, அது ஏன் ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக அது டிசீஸு, ஆனால் மாடல் வந்து அது என்னவா கண்டுபிடிச்சிச்சு, நோ டிசீஸ்னு கண்டுபிடிச்சிச்சு. அப்போ நோ டிசீஸ்னால் நம்ம நெகட்டிவ்னு சொல்லிக்கலாம், அது ஃபால்ஸு. ஓகேங்களா? ஃபால்ஸு நெகட்டிவ். இப்போ கீழே ஆக்சுவலாக அது நோ டிசீஸ், ஆனால் மாடல் வந்து டிசீஸுன்னு கண்டுபிடிச்சிச்சு. ஸோ டிசீஸ்னாவே பாசிட்டிவ், ஸோ அது ஃபால்ஸு, அதனால் ஃபால்ஸ் பாசிட்டிவ். அண்டு ட்ரூ நெகட்டிவ், மாடல் கண்டுபிடிச்சதும் நெகட்டிவ், ஆக்சுவலாகவும் நெகட்டிவ், அதனால் இது ட்ரூ நெகட்டிவ். டோட்டலாக 100 டேட்டாவை நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாப்பில் ஆக்சுவலும் சைடில் ப்ரெடிக்டடும் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்தாலும் உங்களுடைய கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஒன்று தான், பட் ட்ரூ பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, தேங்க்யூ.